தமிழகத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மன்னார்குடியில் 11 சென்டிமீட்டரும், காட்டுமயிலூரில் 10 சென்டிமீட்டரும், வேப்பூர், நெய்வேலி உள்ளிட்ட இடங்களில் தலா 9 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளிலும் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் நீர் தேங்கியுள்ளது. அதிகபட்சமாக மன்னார்குடியில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் இளம் குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தற்போது மழை இல்லாததால் வயல்களிலிருந்து தண்ணீர் மெல்ல வடிந்து வருகிறது. இருப்பினும் மீண்டும் மழை பெய்தால் பயிர்கள் முழுமையாக சேதமடைய வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மின் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சக்திவேல் என்ற மின் ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நள்ளிரவில் தெற்காடு பகுதியில் இருவழி மின்பாதை கம்பத்தில் பணிபுரிந்த போது இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். கடலூர் புறவழிச்சாலையில் அன்னவழி ராமாபுரம் இடையே பழுதாகி நின்றிருந்த கார் மீது அடுத்தடுத்து 3 கார்கள் மோதியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விபத்தில் 4 கார்களும் பலத்த சேதமடைந்தன. அதிர்ஷ்டவசமாக காரில் பயணம் செய்தவர்களுக்கு லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டது. உயிரிழப்புகள் ஏதும் நிகழவில்லை. இந்த விபத்து குறித்து முதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருத்தணி அருகே மலை தேனீக்கள் கடித்ததில் காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாழவீடு பகுதியில் 100 நாள் வேலையில் 40க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கால்வாய் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று மலை தேனீக்கள் சூழ்ந்து கொண்டு கடித்ததில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் காயமடைந்தவர்களுக்கு திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 34ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் ராஜீவ் ஜோதி மத நல்லிணக்க யாத்திரை தொடங்கப்பட்டது. கர்நாடக காங்கிரஸ் தொழிற்சங்க தலைவர் துரைவேலு தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் தங்கபாலு உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்றனர். பல்வேறு மாநிலங்கள் வழியே பயணிக்கும் இந்த ஜோதி வரும் 19ஆம் தேதி டெல்லியில் சோனியா காந்தியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. டாக்டர் ராமதாஸ் வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டிற்கு செல்வதற்காக மொபைல் ஐசியு வசதியுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பூம்புகாரில் நாளை வன்னியர் சங்கத்தின் மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது. இதில் ராமதாஸ் பங்கேற்க இருப்பதை முன்னிட்டு சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் ஆம்புலன்ஸ் ஒன்று தைலாபுரம் தோட்டத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக நீதிமன்றத்திற்கு நேரடியாக செல்லாமல் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக ராமதாஸ் பங்கேற்ற நிலையில் இத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பவளங்குடி, மேலப்பாளையூர், பேரளையூர் கிராமங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் கடும் இழப்பை சந்தித்துள்ளனர். குறுவை சாகுபடி நெல்லை விற்பனைக்காக கொண்டுவந்த விவசாயிகள் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் கடும் இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் நிபந்தனையின்றி நெல்லை கொள்முதல் செய்ய மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் உலக பழங்குடியினர் தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான ஊராளி பழங்குடியின மக்கள் பேரணியாக வந்தனர். அப்போது தங்களது பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்து பாடல்கள் பாடியும் அதற்கு ஏற்றபடி ஆண்கள், பெண்கள் என அனைவரும் நடனமாடியும் மகிழ்ந்தனர். அழிவின் விளிம்பில் உள்ள தொல் பழங்குடியினர் பிரிவில் தங்களை சேர்க்க வேண்டும் என மத்திய, மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதேபோல்
கூடலூர் அருகே கொண்டாடப்பட்ட பழங்குடியினர் தின விழாவில் கேக் வெட்டியும் சிறுமிகள் பாரம்பரிய நடனமாடியும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றும் மகிழ்ந்தனர். கோவையில் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை செயலிகள் மூலம் பொது போக்குவரத்திற்கு பயன்படுத்தியதாக அபராதம் விதிக்கப்பட்டது. ராபிடோ உள்ளிட்ட செயலிகள் மூலம் இருசக்கர வாகனங்களை டாக்ஸிகளாக பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாக்ஸி ஓட்டுநர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் பல்வேறு இடங்களில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது 12 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 1,80,000 ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டது. வாணியம்பாடி அருகே பாரதிய ஜனதா கட்சியிற்கு அவப்பெயர் ஏற்படுவதாக பாஜக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் கட்சியில் உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபடும் பொழுது பாஜகவின் கட்சி கணக்கில் போலியாக 300க்கும் மேற்பட்ட வெளிமாநில வாக்காளர்களை சேர்ப்பது தெரியவந்துள்ளது. பாஜக பூத் நிர்வாகிகளின் பெயரை பாஜக நிர்வாகிகளை தவறாக பயன்படுத்துவதால் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக பூத் நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 34ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் ராஜீவ் ஜோதி மத நல்லிணக்க யாத்திரை தொடங்கப்பட்டது. கர்நாடக காங்கிரஸ் தொழிற்சங்க தலைவர் துரைவேலு தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தங்கபாலு மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் பங்கேற்றனர். பல்வேறு மாநிலங்கள் வழியே பயணிக்கும் இந்த ஜோதி வரும் 19ஆம் தேதி டெல்லியில் சோனியா காந்தியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. கன்னியாகுமரி களியல் அருகே குலசேகரம் சாலையில் சாலையோரம் நின்ற பழமையான அயனி மரம் திடீரென சரிந்து கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 7க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் 2 மணி நேரம் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் விபத்து நடந்த நேரம் சாலையில் வாகனங்கள் வரவில்லை. அதனால் பொதுமக்கள் உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. குளித்தலை அருகே சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் அருகில் உள்ள விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கின. கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதனால் 4 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள வாழைக்கன்றுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடியில் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்களை இறக்கிவிடப்பட்ட விவகாரத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பேருந்தை சிறைப்பிடிக்க முயன்றனர். கோவில்பட்டியிலிருந்து அருப்புக்கோட்டை செல்லும் அரசு பேருந்தில் கடந்த சில நாட்களாக மாணவர்கள் ஏற்றப்படுவது இல்லை என புகார் எழுந்தது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பேருந்தை சிறைப்பிடிக்க திட்டமிட்டனர். இதை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அப்போது மாணவிகள் அவர்களின் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். மதுரை திருமங்கலம் அருகே உணவகத்தில் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்ட மாணவி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை விருதுநகர் சாலையில் உள்ள உணவகத்தில் கல்லூரி மாணவி பாண்டிச்செல்வி சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டதில் மயங்கி விழுந்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது அவர் வழியிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறை விசாரித்து வரும் நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சிக்கன் ரைஸ் வழங்கிய உணவகத்தை ஆய்வு மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் குளத்தூரில் வீட்டில் எரிந்த நிலையில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 75 வயதான சின்ன பொண்ணு என்பவர் பேரன் மணியுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் மூதாட்டி வீட்டில் உயிரிழந்து கிடந்த நிலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பேரன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கைரேகை மாதிரிகளை சேகரித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. ஆத்தூர், நரசிங்கபுரம், தாண்டவராயபுரம், தென்னங்குடி, பாளையம், கொத்தாம்பாடி, அம்மம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வைகை அணையின் 58ஆம் கால்வாயில் உடனடியாக தண்ணீர் திறக்க உத்தரவிடுமாறு உசிலம்பட்டி பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களின் தேவைக்காக கட்டப்பட்ட வைகை அணையின் வலது கரையிலிருந்து 58ஆம் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது.
71 அடி கொள்ளளவு கொண்ட வைகை அணை நீர்மட்டம் தற்போது 70 அடியை நெருங்கியுள்ள போதும் 58ஆம் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. எனவே அணையின் நீர்மட்டம் 66 அடியை கடந்தாலே 58ஆம் கால்வாயில் தண்ணீர் திறக்கும் வகையில் அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று உசிலம்பட்டி பகுதி விவசாயிகள் கோரி வருகின்றனர். தூர்ந்து போய் காணப்படும் 58ஆம் கால்வாயை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 58ஆம் கால்வாயில ஆண்டுதோறும் தண்ணி திறந்து வருவதற்கு மக்கள் விவசாயிகள் ஆண்டுதோறும் நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆனா நிரந்தர தீர்வு ஜியோ, அதாவது கவர்மெண்ட் ஜியோ எங்களுக்கு இன்ன வரைக்கும் நிரந்தர தீர்வு இன்ன வரைக்கும் எட்டப்படல. இது நிரந்தர தீர்வு எட்டுப்பட அளவுக்கு அரசு உடனே தண்ணி திறந்து விட்டு எங்களுக்கு விவசாயத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்துற அளவுக்கு உதவி செய்யணும். சாத்தூர் அருகே வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது நேரிட்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல்குளம் கிராமத்தில் பொன்னுபாண்டியன் வீட்டில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிக்கும் பணி நடைபெற்ற போது திடீரென ஏற்பட்ட உராய்வின் காரணமாக பட்டாசுகள் வெடித்துச் சிதறின. இதில் முத்துலட்சுமி, சண்முகத்தாய், ஜெகதீஸ்வரன் ஆகியோர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மாரியம்மாள் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த பொன்னுபாண்டி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த 3 குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவருக்கு 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என தமிழக அரசு கூறியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சூறைக்காற்று வீசியதால் அப்பகுதியில் நேற்று இரவு முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கொட்டுக்காரம்பட்டி கிராமத்தில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் லேசான மழை பொழிந்தது. இதில் 5 புளிய மரங்கள் முறிந்து விழுந்தன. 3 மின்கம்பங்கள் சாய்ந்தன. அப்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து மின்வாரிய அலுவலரிடம் கேட்டபோது மின்சாரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே நிகழ்ந்த கோர விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். திருச்சி விமான நிலையம் நோக்கி 7 பேருடன் சென்ற கார் மாந்துரை அருகே இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த விஸ்வநாதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காரிலிருந்து மீட்கப்பட்ட அரவிந்த் மற்றும் சாதிக் ஆகிய இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மேலும் 5 பேருக்கு திருச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணி முருகன் கோயிலில் 3.5 மணி நேரம் நடை சாத்தப்பட்டதால் அடிவாரம் முதல் மலைக்கோயில் வரை ஏராளமான பக்தர்கள் காத்திருந்தனர். ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு கோயில் குருக்கள் பூணூல் மாற்றும் நிகழ்வு காரணமாக நண்பகல் 12 மணி முதல் மாலை 3:30 மணி வரை கோயில் நடை மூடப்பட்டது. இதனால் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அடிவாரம் முதல் மலைக்கோயில் வரை காத்திருந்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் போலீசார் வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்காக 500 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வஉசி துறைமுக ஆணையத்தின் துணைத் தலைவர் ராஜேஷ் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஷ், 2030ஆம் ஆண்டுக்குள் 2 மில்லியன் பசுமை அமோனியா உற்பத்தி செய்யப்படும் என்றார். துறைமுகத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள 1800 ஏக்கர் நிலம் கப்பல் கட்டும் தளத்திற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என விருதுநகர் மாவட்ட எஸ்பி கண்ணன் எச்சரித்துள்ளார். சாத்தூர் வெம்பக்கோட்டை அருகே சட்டவிரோதமாக வீட்டில் பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட எஸ்பி கண்ணன் வெடிவிபத்து ஏற்பட்ட இடத்தை ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், நாளை முதல் அதிரடி சோதனை நடத்தப்படும் என்றும் கிராம மக்கள் மத்தியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை காந்திபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த நாகப்பாம்பு பத்திரமாக மீட்கப்பட்டது. துடியலூரைச் சேர்ந்த மைத்திலி சண்டே மார்க்கெட் பகுதியில் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு பொருட்கள் வாங்க சென்றிருக்கிறார். திரும்பி வந்து பார்க்கும்போது வாகனத்தின் உள்ளே பாம்பு இருப்பதைக் கண்டு அச்சமடைந்தார். நிகழ்விடத்திற்கு வந்த பாம்பு பிடிக்கும் அமீன் 3 அடி நீளமுள்ள நாகப்பாம்பை பத்திரமாக மீட்டனர். இதனால் அந்த பகுதியே சற்று நேரத்திற்கு பரபரப்பாக இருந்தது. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த வாரம் கடும் வெயிலால் அவதிப்பட்ட மக்களுக்கு இந்த மழை ஆறுதலை கொடுத்தது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக மன்னார்குடியில் 10.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
மேலும் திருவாரூர், நன்னிலம், குடவாசல் உள்ளிட்ட பிற பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே முன்னாள் மனைவியை கொன்று புதைத்தவர் கைது செய்யப்பட்டார். சோக்காண்டியில் குடிநீர் கேன்கள் விநியோகம் செய்து வரும் மதன் என்பவர் 2வது திருமணம் செய்த பிறகும் முன்னாள் மனைவியான லைலாவுடன் பழகி வந்துள்ளார். அதனால் அவருக்கும் மனைவி சுகன்யாவிற்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் செய்வதறியாது திகைத்த மதன் தனியார் தோட்டத்திற்கு லைலாவை வரவழைத்து கொன்று புதைத்துள்ளார். விசாரணையில் கொன்று புதைத்தது தெரியவர காவல்துறையினர் சடலத்தை தோண்டி எடுத்து அங்கேயே பிரேத பரிசோதனை செய்தனர். கொடைக்கானல் பழனிச்சாலையில் கொன்றை மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. சாலைகளின் ஓரத்தில் பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளிக்கும் கொன்றை மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கின்றன.